உச்சநீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கியிருப்பதை அடுத்து தீகாரிலிருந்து வெளியே வந்தார் அரவிந்த் கெஜ்ரிவால். ஆரம்பமே அதிரடியாக இருந்தது. அந்த காட்சிகளை முதலில் பார்த்து விடுவோம். ஐம்பது நாள் ஜெயிலில் இருந்தாருங்க. 21 நாள் இப்ப பெயில்ல வெளியே வந்திருக்கார். ஜூன் 1ஆம் தேதி வரை அவர் வெளியில் இருக்கலாம். அதாவது இந்தியாவில் தேர்தல் 7 கட்டமாக நடைபெறுகிறது. 7ஆம் கட்டம் ஜூன் 1ஆம் தேதி நடைபெறுகிறது. அதனால எஞ்சிய கட்டங்கள்ல அவர் தேர்தல் பணியில் இருப்பார். அதாவது முதலமைச்சராக பணி செய்ய முடியுமா என்று கேட்டீர்களாயின் அவர் தற்பொழுது முதலமைச்சர் தான். ஜெயிலில் இருந்தாலும் அவர் முதலமைச்சராகவே இருந்தார். அதனால தான் சொல்றாங்க, சுதந்திர இந்தியாவின் வரலாறுல ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் ஜெயிலுக்கு போனது இதுவே முதல் முறை. ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, லாலு பிரசாத் யாதவாக இருந்தாலும் சரி, ஜெயிலுக்கு போகணும் என்று வந்த பிறகு வேறொருவரை முதலமைச்சராக அமர்த்தி வைத்துவிட்டு பிறகுதான் ஜெயிலுக்கு போனார்கள். ஆனால் கெஜ்ரிவால் முதலமைச்சராகவே சிறைக்கு போனார். முதலமைச்சராகவே சிறையிலிருந்து பெயிலில் வெளியே வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சராக பணி செய்ய முடியுமானா அஃபிஷியல் ஃபைலில் அவருக்கு கையெழுத்து போட அதிகாரம் இல்லைங்க. அதாவது மிக முக்கியமாக இருக்குது, அது கவர்னருடைய கையெழுத்து தேவைப்படுகிறது என்ற வகையில் இவர் அதை அணுகலாமே தவிர மற்றபடி இவர் கையெழுத்திட முடியாது. முதலமைச்சராக தொடரலாம், அதில் எந்த தடையும் கிடையாது. அடுத்தது, முதலமைச்சர் அலுவலகத்தில் நுழைய முடியுமா? செக்ரட்டேரியட்டுக்குள்ளே முதலமைச்சர் ஆஃபீஸில் போக முடியுமா அப்படின்னா செக்ரட்டேரியட்டுக்கே அவர் போகக்கூடாது. அதுதான் பெயில் கண்டிஷன். முதலமைச்சர் ஆஃபீஸ் அங்கே தான் இருக்குது. அப்போது அங்கேயும் போக இயலாது. இவருடைய அலுவலகத்திற்கு இவர் போக இயலாது. சாட்சியங்களோடு பேச முடியுமா என்றார், அதுவும் இயலாது. பெயில் கண்டிஷன்ஸில் இதெல்லாம் இருக்குது. தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட முடியுமா? நிச்சயம் ஈடுபட முடியும். அதுக்காகத்தான் இவருக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் கொடுத்து வெளியே அனுப்பியிருக்கார்கள். தேர்தல் பிரச்சாரத்தில் மும்முரமாக ஈடுபடுவார். எந்தெந்த மாநிலத்தில் மும்முரமாக ஈடுபடுவார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆம் ஆத்மி கட்சி 4 மாநிலத்தில் தடம் பதிச்சிருக்கிற காரணத்தினால தான் இப்போ 6% ஓட்டுகள் கையில் வச்சிருக்கிறதால தான் அது ஒரு தேசிய கட்சி என்ற அந்தஸ்து பெறுகிறது. குறிப்பிட்ட இந்த 2 மாநிலங்கள், டெல்லியில் ஆட்சியில் இருக்கிறது, பஞ்சாப்லேயும் ஆம் ஆத்மி ஆட்சியில் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, எங்கே தடம் பதித்திருக்கிறது என்றால் குஜராத்லேயும் கோவாவிலையும். கெஜ்ரிவால் முக்கியமாக இந்த 2 மாநிலத்தில் பிரச்சாரம் செய்வார் என்று தெரிகிறது. டெல்லியில் மே 25ஆம் தேதி வாக்குப்பதிவு. டெல்லியை பொறுத்த வரைக்கும் 7 சீட்டுங்க. கடந்த தேர்தல் 2019 ஆகட்டும், அதற்கு முன்பு 2014 ஆகட்டும், பாஜக தான் 7 தொகுதியிலையும் ஜெயிச்சிருக்காங்க. இம்முறை அந்த 7இல் அனுதாப அலை கெஜ்ரிவாலுக்கு இருக்குமாயின் 3 சீட்டுகளில் கடுமையான போட்டி நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒரு பக்கம். பஞ்சாபில் மொத்தம் 13 சீட்டுங்க. ஜூன் 1ஆம் தேதி தேர்தல். பஞ்சாபில் பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்த மாநிலம், இப்போ ஆம் ஆத்மி ஆட்சியில் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி தான் இந்த 13ல் 8 சீட்டுகளை கையில் வைத்திருக்கிறது. அதனால் ஆம் ஆத்மி 1 தான் கையில் வச்சுருக்காங்க. பாஜக கூட்டணி 4 கையில் வச்சுருக்காங்க. இப்போது ஆம் ஆத்மியை பொறுத்தவரை அந்த 1 எத்தனை சீட்டாக மாறவிருக்கிறது, அது காங்கிரஸுக்கு இழப்பா பாஜக கூட்டணிக்கு இழப்பா என்பதை நாம் பார்க்க வேண்டி இருக்கும். இந்த 2 மாநிலத்திலும் மும்முரமாக கெஜ்ரிவால் பிரச்சாரம் செய்வார் என்று தெரிகிறது. மீண்டும் சரண் அடைய வேண்டுமா? ஆம், மீண்டும் சரண் அடைய வேண்டும். 7வது கட்டம் தேர்தல் என்று முடிகிறதோ, ஜூன் 1 முடிகிறது. அதற்கு பிறகு ஜூன் 2ஆம் தேதி அவர் சரண்டராக வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. தீஹார் ஜெயிலுக்கு மறுபடியும் போக வேண்டியிருக்கும். இருந்தாலும் இவருடைய இடைக்கால ஜாமீன் மனு மீதான விசாரணை அடுத்த வாரம் ஒன்று வரவிருக்கிறது. அந்த விசாரணையில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். உச்சநீதிமன்ற உத்தரவு என்னவாக இருக்க போகிறது என்பது தெரியும். உற்சாகத்தில் இந்தியா கூட்டணி இருக்காங்க. ஏன்னா கெஜ்ரிவால் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கிறார். ஒரு மிக முக்கிய நபர். அதுவும் 50 நாள் சிறையில் இருந்த முதலமைச்சர் வெளியே வந்திருக்கார். அப்போ அவருடைய ஸ்பீச்சஸ் எல்லாம் எவ்வளோ ஃபயராக இருக்கும், தீப்பொறி பறக்கும். அது நமக்கு சாதகமாக அமையும் என்று இந்தியா கூட்டணி எதிர்பார்த்து காத்து கிடக்கிறார்கள். கெஜ்ரிவால் பேச்சு நமக்கு வாக்காக மாறும் என்ற எதிர்பார்ப்பில் இருக்கிறார்கள். சரி, நீங்கள்லாம் கேட்கலாம், சரி சார் 50 நாள் ஜெயிலில் இருந்தார், எந்த வழக்கில் உள்ளே போனார், அமலாக்கத்துறை ஏன் அவரை கைது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டெல்லியில் புதிய மதுபான கொள்கை வழக்கு என்று ஒன்று இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, தனியாருக்கு இவர் மதுபானத்தில் அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்.
மதுபான விற்பனை செய்யறதுல, அதன் மூலமா இவருக்கு கமிஷன் வந்தது, அதை ஆம் ஆத்மி கட்சி தேர்தல் காலத்தில் செலவு பண்ணிட்டாங்க என்பதுதான் இவர் மீதான குற்றச்சாட்டு. சுருக்கமாக சொல்லணும்னா இந்த வழக்கை பற்றி நாம் அப்படி சொல்லலாம். இதில் அமலாக்கத்துறை இவரை கைது செய்திருக்கிறது. அடுத்தது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கெஜ்ரிவால் ரொம்ப தெளிவாக சொல்லிவிட்டார், இவர் அனுமார் பக்தர். அனுமார் கோயிலுக்கு போகவிருக்கிறேன், பிறகு செய்தியாளர்களை சந்திப்பேன், என்னுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் ஆரம்பிக்கும் என்று கெஜ்ரிவால் அதிரடியாக அறிவித்திருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.